வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கொஸ்டின் செட் 7 இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அரேல ஒரு ஐட்டமை புதுசாக கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண முடியுமா, இருக்கிற ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கொஷினபிள் விஷயம். ஏன்னா ஒரு அரேவோட சைஸு நம்ம ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எதையோ கொண்டு வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணணும்னா ஒரு புது அரே கிரியேட் பண்ணி அதில் தான் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணணும்னா கூட இருக்கிறதுலேருந்து எதையும் ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா சைஸை குறைக்கவும் முடியாது அரேல. அப்போது ஒரு புது அரேவை தான் நம்ம கிரியேட் பண்ணி அதில் தான் செய்ய முடியணும். இது மட்டும் கிடையாது சேலஞ்சு, ரைட்? இது போக மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஐ மட்டும் போகாது, லூப்பில் ஐஜே அப்படின்னு 2 ஐட்ரேட்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம லூப்லேயே ஒரு வீடியோவில் தனியாக பார்த்துருக்கோம். மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸ் பிரேக் அண்ட் கண்டினியூன்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது புரியும், ரைட்? அப்போ மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸை ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல்னு வரும்போது அரே சைஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இந்த பர்டிகுலர் கொஷின் செட்டில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கொஷினுக்குள்ளே போகலாம், ரைட்? ஸோ அன்சார்ட்டட் அரேல இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலமெண்ட்ஸ், ரைட்? கிவன் an unsorted integer array, return a new array with only the odd numbers from the input array. அப்போ நான் இங்கே ஒரு அரே ஏ அப்படின்னு வச்சுக்குவோமே, இதில் 8, 7, 3, 4, 16, 5 இப்படி இருக்குன்னு கொடுத்துருவோம், ரைட்? அப்போ 6 எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அரேவாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு நியூ அரே வேணும். அப்போ அந்த நியூ அரேல ஆட் நம்பர்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறேன். அப்போ இதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 3, 5 இது 3 மட்டும்தான் எனக்கு இங்கே வேணும். அப்போ முதல்ல இதில் நீங்கள் ஆட் நம்பர்ஸுக்கான கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், ரைட்? அப்போ ஆட் நம்பர்ஸோட கவுண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அப்போ உங்களுக்கு 3ன்னு வந்துடும். அப்போ இப்போ இந்த 3ங்கிற சைஸில் ஒரு புது அரேவை கிரியேட் பண்ணுங்கள். அதுதான் ஆட் கவுண்ட்டு. அது பண்ணிடலாமே சார், ஈஸி தான், ரைட்? அப்போ முதல்ல கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த சைஸில் இப்போ நான் 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரேவையும் கிரியேட் பண்ணிட்டேன். 0, 1, 2 3 எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஆட் நம்பர்ஸை போட்டு வைக்க. ஓகே, இப்போ இதில் இருந்து இதுக்கு காப்பி பண்ணணும். அங்கே ஒரு சிக்கல் வருது. இப்போ இது ஐ அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்போ நான் இது ஐயை வச்சு ஐட்ரேட் பண்ணுறேன்னா இங்கே ஐ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏங்கிறதுல 6வது லொக்கேஷனில் அல்லது 5வது லொக்கேஷனில் 0லேருந்து 5th லொக்கேஷனில் இருக்கக்கூடிய 5ஐ கொண்டு வந்து இங்கே 2வது லொக்கேஷனில் போட வேண்டியிருக்கு. அப்போ இது 5ங்கிற லொக்கேஷனு, இது 2ங்கிற லொக்கேஷனு வேறு வேறு, ரைட்? அப்போ 2 ஐட்ரேட்டர் வேணும், ஐ மட்டும் பத்தாது. அப்போ ஐ வேணும், ஜே வேணும். ஜே ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ எப்பயுமே இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நான் இந்த அரேல ஒரு லூப்பை ரன் பண்ணி ஐ இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n-1 வரைக்கும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இது எப்பயுமே ரன் ஆக போகுது, ரைட்? எதில்? இதில். ஓகே, இப்போ நான் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும், இஃப் அந்த ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிற அந்த நம்பர் மாடுலோ டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 0வாக இருந்தால், ஈவன் நம்பராக இருந்தால், அல்லது நாட் ஈக்குவல் டு 0 ஆட் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும், நியூ அரே ஆஃப் ஜேல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐயில் இல்லை ஜேல. அப்போ இந்த இடத்துல ஜே ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கணுமா? ஆமாம். மல்டிபிள் ஐட்ரேட்டர் ஜே இஸ் ஈக்குவல் டு அந்த ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அதை ஜேல கொண்டு போய் காப்பி பண்ணிடுங்க. ஓகே, அது மட்டும் போதுமா? ரைட், அதை தான் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அதை காப்பி பண்ணிவிட்டு ஜேவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கணும். எப்போ மட்டும்? காப்பி பண்ணும்போது மட்டும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்க அப்போ இது 0ல் இருக்கும்போது, அப்போ இது 0, 1, 2, 3, 4, 5ன்னு இருக்கும்போது 0ல் இருக்கும்போது இங்கே காப்பி ஆகாது, ஜே இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஆனால் ஐ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அப்போ ஐ 1ல் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 0ல் காப்பி ஆகும். 7 காப்பி ஆனதுக்கப்புறம் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி 1ல் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ 3 இங்கே வரும், ஐ இங்கே போகும், ரைட்? ஐ இதுலேயும் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகாது, இங்கே வந்து நிற்கும், ரைட்? ஐ 4க்கு போகும், அடுத்து 16 பார்க்கும், 5 பார்க்கும்போது இங்கே கொண்டு வந்து காப்பி பண்ணும், ரைட்? அப்போ ஐஜே அப்படின்னு 2 பாயிண்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இது 2 பாயிண்டர்னு சொல்லலாம்.
இப்போ 2 பாயிண்டர் டெக்னிக்னே நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். 2 ஐட்ரேட்டர் ரெண்டும் அரேல வேறு வேறு இடத்துல பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டுத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுறதை நம்ம 2 பாயிண்டர் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஸ்பெஷல் செக்ஷனாகவே பார்ப்பாங்க. 2 பாயிண்டர் டெக்னிக்கு, ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக்னு இந்த சப்செட் சம் ப்ராப்ளம்ஸுக்குலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அது மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இதுவும். இது இல்லாமல் இந்த கொஷின் செட்டில் இருக்கிற எதையுமே சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் இதை நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்டினதே. ஏன்னா மீதி இருக்கிற எல்லா கொஷினுக்குமே இப்படி 2 ஐட்ரேட்டரை, மல்டிபிள் ஐட்ரேட்டரை வேறு வேறு இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். அதனால தான் இதை ஒரு ஹிண்ட்டாகவே நான் கொடுத்தேன். ரைட், அடுத்தது given an unsorted integer array, return a new array with only the even numbers from the input array. இது ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், நீங்கள் பார்த்துக்குவீங்க. ரைட், return a new array containing only the perfect squares from the input array. அப்போ நான் அங்கே சொன்னேன் இல்லையா, நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடு எழுதியிருக்கோன்னு. அந்த கோடு இருந்தால் தான் புது அரேவனோட சைஸ் என்னங்கிறதே நம்ம முடிவு பண்ண முடியும். இதான் அரேல இருக்கிற மேஜர் பிரச்சனையே. ரைட், சைஸ் முதலையே தெரியணும், மாற்றிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. அப்போ புது அரே என்ன சைஸில் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்கே நான் முதல்ல பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்ம கலெக்ஷன்ஸுக்கெல்லாம் போகும்போது ரைட், இந்த சைஸ் ஃபிக்ஸடாக இருக்குது அப்படிங்கிறது டைனமிக்காக மாறும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது. அப்போ நான் அரேஸை விட்டுட்டு நான் இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன், ஒரு அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன், ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா இந்த கவுண்ட்டை நான் முன்னாடியே பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் போகும். இப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம். ரைட், ஸோ அடுத்தது பார்த்தோன்னாக்க given an unsorted integer array, return a new array containing only the prime numbers from the input arrayன்னு கொடுத்துருக்கோம். சாரி, இன்புட் அரேல இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே தான், நீங்கள் முதல்ல நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட், அதுக்கப்புறம் புது அரேவை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இஃப்பில் அங்கே மட்டும்தான் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இப்போ இந்த இடத்துல மாடுலோ டிவைடட் பை 2 போட்டதுக்கு பதிலாக இந்த இடத்துல இஸ் ப்ரைமுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்போம். ஐங்கிறது ப்ரைம் நம்பராக இருந்தால் உள்ளே காப்பி பண்ணு, இல்லாட்டி பண்ணாத, ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணு, இல்லாட்டி பண்ணாதன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ இது ஒரு வித்தியாசமான கொஷின். given an unsorted integer array of size n and 2 integer values d and k, 2 வேல்யூ கொடுக்குறாங்க. return a new array where you find all occurrences of d and replace it with k. அப்போ கொடுத்துருக்கிற அரேல d எங்கெல்லாம் இருக்கோ கண்டுபிடிச்சி அதெல்லாம் கேவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு புது அரேவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். இருக்கிற அரேலையே பண்ண சொல்லலை, புது அரேல பண்ண சொல்கிறோம். d எல்லாம் கேன்னு மாறி இருக்கணும் புது அரேல. டிங்கிற வேல்யூவை கேங்கிற வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ரைட், given an unsorted array A of size n and an integer k, find and remove the occurrences of k from the given array and return a new array of appropriate length after removal of k. k எத்தனை வாட்டி வந்திருக்கும்னு சொல்லலை, ஒரு வாட்டி வந்திருக்கலாம், 4 வாட்டி வந்திருக்கலாம். அப்போ நம்ம லீனியர் சர்ச்சில் ஒரு அரேவையும் ஒரு கேவையும் கொடுத்தோம்னா கே இதில் எத்தனை வாட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு கோட் எழுதியிருக்கோம். அதை எடுத்துக்கிட்டு அப்போ ஏவோட சைஸில் இருந்து இந்த கவுண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா புது அரேவோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா புது அரேயில் கே இருக்கவே போகிறதில்ல. அப்போ அந்த சைஸில் ஒரு அரேவை கிரியேட் பண்ணி இதில் கே தவிர்த்து மீதி இருக்கிறத மட்டும் அந்த புது அரேயில் காப்பி பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி காப்பி பண்ணும்போதும் 2 பாயிண்டர் மெயின்டைன் பண்ணணும், ஒன்று நியூ அரேக்கு, ஒன்று எக்ஸிஸ்டிங் அரேக்கு. அப்போ எக்ஸிஸ்டிங் அரேயில் இருக்கிற கேவை தவிர மீதி இருக்கிறத மட்டும்தான் நியூ அரேக்கு கொண்டு வரணும். அப்போ இங்கேயும் நம்ம 2 பாயிண்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும். ரைட், இதை லீனியர் சர்ச் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ரைட், given an unsorted integer array an integer k and a location x, insert k at the location x of a. அப்போ நம்ம ஒரு அரே கொடுத்துருக்குறோம், அது போக நம்ம ஒரு கே வேல்யூ கொடுத்துருக்குறோம். இப்போ கே ஈக்குவல் டு 10ன்னு வச்சுப்போம். ரைட், நம்ம ஒரு லொக்கேஷனும் கொடுத்துருக்குறோம். சரி, லொக்கேஷன் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த அரேயில் வந்து பார்த்தோம்னா 7 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 12 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதில் லொக்கேஷன் 3ல் அப்போ இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. லொக்கேஷன் 3ல் 10 கொண்டு போய் இன்சர்ட் பண்ண சொல்லி சொல்கிறோம். அப்போ புதுசாக வர அரேவோட சைஸு n+1 இருக்கும். அப்போ இதில் 5 எலிமெண்ட் இருக்கா, அப்போ புது அரே வந்து இப்படி இருக்கணும், 7, 8, ரைட், 3. நம்ம அடுத்த லொக்கேஷனில் 3 அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம எதை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 10 இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல 10 வந்துடும். அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 12. மீதி இருக்கிறது எதையும்
பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். அதே ஆர்டரில் இருக்கும். மீதி இருக்கிறதெல்லாம் 10 மட்டும் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வந்துடும். ரைட், இதுக்கும் 2 பாயிண்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2 பாயிண்டர் இல்லாமல் இதுவும் பண்ண முடியாது. ரைட், given an unordered array A of size n and location x, remove the element at location x and return a new array of size n minus 1. ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் எக்ஸில் என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸுங்கிற லொக்கேஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு புது அரே ஆஃப் சைஸ் n minus 1ல் காப்பி பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். மீதி அரே எலமெண்ட்ஸ் எதையும் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரைட், அரேக்குள்ள இன்சர்ஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரைட், இது எல்லாமே புது அரேவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பாயிண்டர்ஸ் இல்லாமல் 2 பாயிண்டர் மல்டிபிள் ஐட்ரேட்டர்ஸுங்கிற கான்செப்ட் புரியாமல் இதை கண்டிப்பாக செய்யறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இல்லை நான் எதுக்காவது சொல்யூஷனோ கொடுக்கணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லை வீடியோவே போடுறதுனாலும் போடுறேன். ரைட், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சேனலை பற்றின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.